உங்களோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் யூவி, இந்த யூவி கதிர்கள் அப்படின்னு, அதுக்கப்புறம் டாக்ஸிஸ், உங்க உடம்புல வந்து இருக்கிற டாக்ஸிஸ் வெளியேறலை அப்படின்னாலும் அந்த மாதிரி ஆகும். நச்சு எதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் உங்களோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். அப்புறம் கிராவிட்டியாலேயும் உங்களோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொலாஜன் அண்ட் எலாஸ்டின், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ அப்படின்னாலும் உங்களோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். நம்ம டெய்லி பேஸில் இதெல்லாம் கரெக்டாக கொடுக்கல, கொலாஜன்லாம் கொடுக்கல அப்படின்னாலும் உங்களோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்லைட் போடுங்க. ஓகே, இதுக்கு அடுத்தது ஸ்லைட். ஓகே, இது நம்மளோட ஸ்கின் வந்து இதுலேயே சொல்லியிருந்தாங்க, நம்ம உடம்புலேயே வந்து பெரிய ஆர்கன் அப்படின்னா அது நம்மளோட ஸ்கின் தான். ஸோ இந்த ஸ்கின் வந்து எவ்வளோ விஷயம் நம்மளுக்கு செய்யுது அப்படின்னா, வெளியில இருந்து வர பாக்டீரியா, வைரஸ்ல இருந்து நம்ம உடம்புல இருக்க உள் உறுப்புகள்லாம் பாதுகாக்கிறது எது அப்படின்னா அது நம்மளோட ஸ்கின் தான். அது மட்டும் இல்லாம நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ இதை மெயின்டைன் பண்றது எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஸ்கின் தான். நம்மளோட வியர்வை வெளியேறுது அப்படின்னா உங்க பாடி டெம்பரேச்சர் வந்து நம்ம ஸ்கின் வழியாக தான் வெளியேறும். மெயின்டைன் பண்றது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கின் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி நியூட்ரிஷன் வந்து நம்மளுக்கு தேவை. அது எப்படி கிடைக்கும்? சன்லைட்ல இருந்து நம்ம ஸ்கின் மூலியமா தான் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த ஸ்கின் வந்து ரொம்ப உதவியா இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட், ஸோ ஸ்கின் ப்ராப்ளம். ஸோ ஸ்கின்ல என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் டார்க் சர்க்கிள் எதனால வரும்? மேக்ஸிமம் நீங்க நைட்ல தூங்கல, உங்களோட பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா வந்து இந்த மாதிரி டார்க் சர்க்கிள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்னி. ஸோ ஆக்னி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஜெனட்டிக்காகவும் இருக்கும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ் ஆகிறதாலையும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின், நான் சொன்ன முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகுது, டீஹைட்ரேஷனாலையும் உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ப்ராசஸ், இந்த நம்மளோட ஸ்கின்ல சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே ஒரு சிலருக்கு தெரியும், ஸ்கின்ல வந்து அந்த ஹோல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதனால இந்த மாதிரி பிரச்சனையும் வரும். அதுக்கப்புறம் ரிங்கிள்ஸ், சுருக்கங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பிளாக் ஹெட், ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக வந்து ஒரு சிலருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பிரச்சனை வருது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வர ஒரு காமனான ப்ராப்ளம். சரிங்களா? நெக்ஸ்ட், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்னி வர்றதுக்கான ஒரு 6 விதமான காரணங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆக்னி எதனால வருது, ஸோ இது என்ன மாதிரி ரீசன்லாம் இருக்கும் அப்படின்றது இதில் வந்து தெளிவுபட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக். ஒரு சிலர் சொல்லுவாங்க என்னோட அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சு, என்னோட தாத்தா பாட்டிக்கு இருந்துச்சு, என்னோட பிரதருக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த மாதிரி ஜெனட்டிக்கா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆக்னி பிரச்சனை. அதுக்கப்புறம் பாக்டீரியா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரு வந்துருச்சு அப்படின்னா நம்ம கை வச்சு சும்மா இருக்க மாட்டோம், கண்டிப்பா அது வந்து அதை வந்து டச் பண்ண ஆரம்பிக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சது அப்படின்னா அது மற்ற இடத்துலயும் பரவ செய்யும். ஸோ இந்த மாதிரியும் பாத்தீங்கன்னா பாக்டீரியாவாலையும் உங்களுக்கு இந்த மாதிரி அக்னி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ். நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பீரியட்ஸ் ரிலேட்டடான தொந்தரவு ஏற்படும் பொழுது அவங்களோட ஹார்மோன்ஸ் வந்து இன்பேலன்ஸ் ஆகுது. ஸோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து தொந்தரவு ஏற்படும். ஏன்னா நிறைய பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைம்லையும் சரி அல்லது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் சரி அவங்களோட ஹார்மோன்ஸ் வந்து இன்பேலன்ஸ் ஆகும். அதனால இந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் லாக் ஆஃப் ஸ்லீப். ஆக்சுவலி தூக்கத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கினா போதாது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த தூக்கம் வந்து நைட்ல தான் இருக்கணுமே தவிர பகல்ல இருக்கக்கூடாது அப்படின்றதும் நிறைய பேருக்கு வந்து புரியல. நம்ம நைட்ல தூங்க சொன்னோம் அப்படின்னா ஒரு சிலர் நைட் 1 மணி வரைக்கும் கண் முழிக்கிறாங்க, 1 மணிக்கு மேல படுத்து நைட் காலையில வந்து 7 மணி 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. நான் 8 மணி நேரம் தூங்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சிருக்கீங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நம்ம எந்த நேரத்துல தூங்கணும் அப்படின்னா ஒரு 9 to 10க்குள்ள நீங்க தூங்குனீங்க அப்படின்னா தான் ரொம்ப நல்லது. அப்பதான் நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டா செக்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ அதை விட்டுட்டு எனக்கு இஷ்டப்பட்ட நேரத்துல நான் தூங்குறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு நம்ம ஸ்கின் ரிலேட்டடான தொந்தரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ இன்னைக்கு எங்க பார்த்தாலுமே மேக்கப் எல்லாம் வெளியில வருதுன்னு கிடையவே கிடையாது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறாங்க. 1 hour 2 hours இந்த மாதிரி வந்து ரொம்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய க்ரீம் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. பாருங்க நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். சரிங்களா? அந்த ஸ்கின் மேல நீங்க ரொம்ப அழகா தெரியணும், ஒயிட்டா தெரியணும் அப்படின்றதுக்கு நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வந்து இன்னைக்கு யூஸ் பண்றாங்க. பாருங்க நம்ம எதுக்கு ஒயிட் ஆகணும், இந்த விஷயத்த வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து என்னோட ஸ்கின் ஆரோக்கியமா வச்சுக்கணும், க்ளோயிங்கா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒயிட்டா மாறணும், இதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு க்ரீம் யூஸ் பண்றேன், இந்த மாதிரி
காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றீங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு நீங்க செய்றீங்க? சரிங்களா? இதெல்லாம் வந்து பண்றீங்க அப்படின்னா அது உங்க ஸ்கின்னை வந்து நீங்க பாதிப்புக்குள்ளாக்குறீங்க அப்படின்றத வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதை வந்து விமன் மட்டும் சொல்ல முடியாது, நிறைய மென்னும் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கிரீம் ஆயில் இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க, நிறைய மேக்கப் ஐட்டம் மென்னுமே யூஸ் பண்றாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல. சரிங்களா? அதனால நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்றது வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதனால உங்களுக்கு ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுட்டு பாருங்க, இன்னைக்கு வந்து நைட்ல தான் நிறைய ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு ஏரியா இருக்குது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த புளியந்தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா 2 மணிக்கு வந்து பிரியாணி கிடைக்கும், 2 மணி 3 மணிக்கெல்லாம் பிரியாணி கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு அன்ஹெல்தி ஃபுட் எல்லாமே அன்டைம்ல தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ பாருங்க, இது அன்டைம்னு தெரிஞ்சு அன்ஹெல்தி ஃபுட்டை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா ஏன் பிரச்சனை வராது? இது உங்க ஸ்கின்னை மட்டும் பாதிக்காதுங்க, உங்களோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் இது பாதிக்கும். நம்ம நைட்ல வந்து சாப்பிடுறோம், நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுறோம், இல்ல பார்ட்டி போயிட்டு நிறைய ஸ்வீட் ஐட்டம் மசாலா ஐட்டம் இருக்கிற உணவுலாம் சாப்பிடுறோம் அப்படின்னா அது டைஜஷன் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. இதனால உங்களோட ஹெல்த்ல வந்து நிறைய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா நைட்ல வந்து இந்த நான்வெஜ் ஃபுட்டை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்க பகல் நேரத்துல வந்து சாப்பிட்றதுன்னா ஓகே, அது குட், நல்ல விஷயம். ஆனா நைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியான உணவா இருந்தாலுமே அது நான்வெஜ் ஃபுட்டா இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அன்டைம்ல அன்ஹெல்தி ஃபுட் எதுவும் எடுக்காம இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? சரிங்களா? ட்ரை ஸ்கின் ஆக்சுவலி இந்த ஸ்லைட் பார்த்துட்டு இருக்கோம். யாராவது வந்து உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணணும், நான் இந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா நீங்க ஹேண்ட் முன்னாடி வந்து பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ட்ரை ஸ்கின் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ட்ரை ஸ்கின் வந்து எதனால ஏற்படுது அப்படின்னா காஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன். சரிங்களா? நம்ம உடம்புல வந்து ஹைட்ரேஷன் அளவு, நீச்சத்தோட அளவு குறைஞ்சாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை ஸ்கின் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவர் கிளென்சிங், ஓவர் எக்ஸ்போர்டிங், அப்புறம் கோல்டு வின்டர் இந்த மாதிரி சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்ல வந்து லேயர் லேயராக வந்து உரிய ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் டயட், ஒரு சில டயட்ன்ற பேர்ல வந்து என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. நீங்க ஒரு டயட் ஃபாலோ பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு ப்ராப்பரான வெல்னஸ் கோச் மூலியமா தான் நீங்க ஒரு டயட் வந்து எடுக்கணும். சரிங்களா? நீங்களே உங்களோட ஓன் டிசிஷன் எந்த விதமான டயட்டையும் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அதிகமான மெடிசன் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஸ்கின் எக்ஸ்போசர், அதிக நேரம் வந்து சூரிய ஒளியில இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் மேக்கப் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரோம் அப்படின்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் தான் வந்து நல்லா தெரியணும். இப்போ ஒரு கல்யாணம் அப்படின்னா அங்க நான் தான் பொண்ணு மாதிரி அழகா இருக்கணும், நான் தான் மாப்பிள்ளை மாதிரி அழகா இருக்கணும், அதுக்கு நான் வந்து நிறைய மேக்கப் போட்டு போறோம். ஸோ இதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும். சரிங்களா? அப்போ வந்து நீங்க அந்த மாதிரி மேக்கப் போட்டுக்கோங்க. அதனால வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நான் ரொம்ப அழகா தெரியணுன்றதுக்காக இதெல்லாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. போயிட்டு யூஸ் பண்ணுங்க, அங்க இருக்கிற உங்களோட ஸ்கின் வந்து கண்டிப்பா டேமேஜ் ஆக செய்யும். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேக்கப் இல்லாம முகத்தை உங்களாலே பார்க்க முடியாது. இதுவுமே நீங்க ரெகுலரா வந்து மேக்கப் போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாள் வீட்டுல இருக்கும்போது எந்த விதமான மேக்கப் இல்லாம பாருங்க, கண்டிப்பா உங்க முகத்தை உங்களாலே பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில காரணங்களாலையும் உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட், இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜிஆர் வெல்னஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்காக ரிசல்ட் ஷேர் பண்றதுக்கு ஹேண்ட்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கெண்ட் டீம் அவங்களுக்கு மியூட் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் ரிசல்ட்ஸ் வந்து ஷேர் பண்ண நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க. ஆனா நீங்க எல்லாம் வார்ம் வெல்கம், கங்க்ராச்சுலேஷன் போட்டீங்க அப்படின்னா தான் அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க மியூட் ஆன் பண்ணி ஷேர் பண்ணலாம். பேக்கெண்ட் டீம் உங்களுக்கு மியூட் எடுக்க ஹெல்ப் பண்ணுங்க. ஜிஆர் வெல்னஸ்ல நீங்க உங்க ரிசல்ட் ஷேர் பண்ணுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். உங்க நேம் எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கு? குட் மார்னிங் டு ஆல். என்னோட நேம் ஜாய்ஸ் உருளைப்படையிலிருந்து கனெக்ட் ஆயிருக்கு. எனக்கு ஏஜ் 47 ஆகுது. நான் எதுக்காக இந்த ஹெல்த் கம்யூனிட்டிக்குள்ள வந்தேன் அப்படின்னா எனக்கு பல்கி யூட்ரஸ் ஃபைப்ராய்ட்ஸ் இருந்தது. ஏன்னா ரொம்ப எனக்கு பெயின் அதிகமா இருக்கும். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சரியா வேலை பார்க்க முடியாது. எந்த ஒரு வேலை செய்ய முடியாது. ஒவ்வொரு பெயின் பெயின் ரொம்ப
கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ம். இதுக்கு முன்னாடி ஓப்பன் சர்ஜரி ஓகே. ம். வால்வு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய நான் மெடிசன் எடுத்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. மெடிசன் எடுத்ததுனால என்னாச்சு கேட்டீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. ஆன்டிபயோட்டிக் நிறைய ஓகே. போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கையை உள்ள கை இருக்கிற அந்த தோல்ல பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ஆகி அப்படியே தோல் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ம். இருந்துச்சு எனக்கு. அப்போ வந்து ஓகே. பாத்தீங்கன்னா லக்கிலி என்னோட கைடன்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா அவர் மட்டும் ம். இந்த அப்படின்னா என்னைக்கு நான் முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா டாக்டர் படிக்கிறதுனால 15 இயர்ஸ் தான் வந்து நீங்க எனக்கு 20 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து இந்த ஃபுட் கிடைச்சு. இந்த ஃபுட் நான் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ஹெல்த்தியா நான் ஹாப்பியா இருக்கேன். நிறைய பேருக்காக நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பசங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய நான் வந்து நான் நிறைய ட்ரை பண்ணேன் வெயிட் லாஸ் பண்றதுக்காக என்னால ஒன்றும் பண்ண முடியல. அப்பதான் வந்து என்னோட கோச்சோட ம். கைடன்ஸ் படி அந்த கோச் என்ன சொன்னாங்க அப்படின்னு நான் கேட்டேன். நீங்க ஃபுட் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் அதுக்கப்புறம் என்னோட ஸ்கின் அப்படியே ஃபுல்லா டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் உள்ள ஸ்கின் எனக்கு மாறிக்கிட்டு வருது. ஏன்னா என்னோட ஸ்கின்ல பிளாக் ம். கலர்ல இருந்துச்சு. இப்ப டாக்டர் சொல்லிட்டாங்க ஆன்டிபயோட்டிக் வந்து நீங்க சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு ஆன்டிபயோட்டிக் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ ம். டெய்லி ஈவினிங் ஆனா ஒரு 6 o'clock டேப்லெட் எடுக்கணும். டேப்லெட் எடுத்தாலும் வந்து எனக்கு வந்து பிளட் வந்து பாத்தீங்கன்னா கிளாட் ஆகாம இருக்கும். அப்போ இது எல்லாமே வந்து ஓகே. பாத்தீங்கன்னா இப்போ பிளட் டெஸ்ட் எடுத்தாலும் எனக்கு நார்மலா இருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளமே இல்ல. நியூட்ரிஷன் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அமேசிங்கான ரிசல்ட். எங்க வீட்ல எல்லாருமே சொன்னாங்க உங்களுக்கு வந்து எப்படி ஸ்கின்லாம் எவ்வளவு அழகா மாறிடுச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்காக உங்களுக்கு நியூட்ரிஷன் தான். இந்த வேலை என்னோட கோச்சுக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். சூப்பர். வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் டு மார்க்கியஸ் சிஸ்டம் லீடர் சுகுசாரி கல்யாணம் நமக்கு தமிழ்க்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் டு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப அமேசிங்கா உங்க ரிசல்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க. நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் போடுங்க. அப்பதான் மத்தவங்களும் வந்து ரிசல்ட் வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ மேம். நீங்களும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி இருக்கீங்களா? நீங்க உங்க ரிசல்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம். Healthy and happy morning, sir. Your voice ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி clear. மார்னிங் மேம். எஸ் கிளியர். என்னோட நேம் ஸ்ரீதேவி. நான் அச்சர்பாக்கம் மத்திய வில்லேஜ்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். என்னோட ஏஜ் 27 ஆகுது சார். பிஃபோர் நான் இந்த ஹெல்த் கம்யூனிட்டிக்கு வரதுக்கு முன்னாடி ஓவர் ஒபிசிட்டில இருந்தேன். எனக்கு 5 இயர்ஸா பேக் பெயின் இருந்துச்சு. சிவியரா இருக்கும். சி செக்ஷன் டெலிவரி தான். irregular periods பீரியட்ஸ் வந்தா 3 days நான் அப்படியே படுத்துட்டே தான் ரொம்ப பெயினா இருக்கும். ஸ்டொமக் பெயின் வரும். பாடி பெயினா இருக்கும். ஸ்கின்லுமே பிம்பிள்ஸ் வர பீரியட்ஸ் வரப்ப பிம்பிள்ஸ் வந்துடும். ஸ்கின்லுமே ட்ரை ஆயிடும். ரொம்ப நிறைய தலையில இருந்து கால் வரைக்கும் நிறைய ப்ராப்ளம் சார். எனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. 2 times ஆப்ரேஷன் பண்ணோம். சரியாவே இல்லை. அதுக்குள்ளேயுமா நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே மாட்டேன். வெயிட் ஆனா அதிகமா தான் ஆச்சு. நான் யூடியூப் பார்த்துட்டு நிறைய டயட் பிளான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா எனக்கு வெயிட் குறையவே இல்லை. அப்புறம் என்னோட கோச் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு தான் நான் இந்த ஃபுட்டை ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப நல்லா ஹெல்த்தியா இருக்கேன். ஃபர்ஸ்ட் டே ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேலயும் நல்லா டயர்ட் இல்லாம இருந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டா இருப்பேன். ஆனா ஃபர்ஸ்ட் டே ஆக்டிவா இருந்தேன். தேர்ட் டேல நான் வெயிட் செக் பண்ணி பார்க்க சொன்னாங்க. 1 kg வெயிட் லாஸ் ஆயிருந்தது. ரொம்ப எனக்கு ஹோப் கிடைச்சது. ஏன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். எனக்கு வெயிட் குறையாது. ஆனா எனக்கு தேர்ட் இயர்ல வெயிட் செக் பண்ணும்போது 1 kg வெயிட் லாஸ் பண்ணும்போது ரொம்ப ஹோப் கிடைச்சது. ஸ்கின்னுமே ரொம்ப என்னோட கோச் ஸ்கின்னுமே நல்லா இருக்கு சார். 20 kg வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன். இருக்கு. irregular periods நார்மல் ஆயிடுச்சு. பைல்ஸ் ப்ராப்ளமும் நார்மல் ஆயிடுச்சு. நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட கோச் மிஸ்ஸஸ் எயிலசி மேம்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட சைல்டுக்குமே நான் கொடுத்துட்டு இருக்கேன். 5 years பையனுக்கு ஃபீவர் வந்தா ஃபிக்ஸ் வரும். அவனுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்பவே கம்மி. அடிக்கடி கோல்ட் ஆகும். ஆனா இப்ப இந்த சைல்ட் நியூட்ரிஷன் டைனோஷேக் கொடுத்து நல்லா ஆக்டிவா இருக்கான். ஃபீவர் வரல. இந்த கிளைமேட்டுக்கு அவனுக்கு கோல்ட் ஆகல. ரொம்பவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வாரத்துல ஒரு டைம் நான் டாக்டர் விசிட் போவேன் அவனை கூட்டிட்டு. இப்ப நல்லா ஹெல்த்தியா இருக்கான். என்னோட ஹஸ்பண்ட் வெயிட் கெயின் எடுத்துருக்காங்க. மதர் இன் லாவுக்கு சுகர் ப்ராப்ளம். அவங்களுக்குமே 10 years சுகர் 300 அந்த பார்டர்ல தான் இருக்கும். இப்ப
எடுத்து நல்லா நார்மல் ஆகி ஹெல்த்தியா இருக்காங்க. என்னோட ஃபேமிலி எல்லாருமே ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும் சார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உங்களுக்கு நான் ஓகே, தேங்க் பண்ணிக்கிறேன். சூப்பர் மேம். இதுல இந்த உங்களோட பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தேன். இது பக்கத்துல இருக்கிறது நீங்களா உங்க சிஸ்டர் யாராவதுங்களா? இதுலயும் நிறைய வித்தியாசம் தெரியுதுங்களே. நிறைய பேர் நீங்களா அப்படிதான் இது? சார் என்ன கேக்குறாங்க. நீங்களா இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன கேள்வி இல்ல சார், நான் தான் சார் அது. ஏன்னா அப்ப வந்து எனக்கு எவ்வளவு தண்ணி அப்படிங்களா? குடிக்கணும்னு தெரியாது, கரெக்டா சாப்பிட மாட்டேன், என்னோட ஹெல்த்தை நான் பாத்துக்க மாட்டேன். இப்ப எனக்கு ம் என்ன கரெக்டா என்னோட கோச் கைட் பண்ணி என்னோட ஹெல்த்தை மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸ்கின்னுமே நல்லா சேஞ்ச் ம் ஆயிருக்கு, நல்லா ஆக்டிவா ஓகே. இருக்கேன். நீயா நிறைய பேர் என்ன போட்டோ பார்த்துட்டு அப்படிதான், நேர்லயே எனக்கே நிறைய பேர் அப்படிதான் ஆச்சரியமா இருக்குது. கேக்குறாங்க. நீங்களா ம் எப்படி மாறுனீங்க, எனக்கும் அந்த சொல்லுங்க. நான் இப்ப நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் சார். சூப்பர் மேம். ரொம்ப அமேசிங்கா உங்க ரிசல்ட்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க. தேங்க்யூ மேம். நீங்க மியூட் போட்டுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கீங்க, நீங்க உங்க ரிசல்ட்ஸ் வந்து ஷேர் பண்றீங்களா? எஸ். Healthy and happy morning, sir. Healthy and happy morning, ma'am. என்னோட நேம் ஸ்வேதா, ஏஜ் வந்து 22 ஆகுது. நான் இங்க பெரும்பத்தூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். ஸோ ஆக்சுவலி இந்த ஹெல்த்தி கம்யூனிட்டிக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது. இந்த பிம்பிள்ஸ், ரேஷஸ் எல்லாம் தாண்டி ரிங் ஃபார்ம்னு சொல்லுவாங்க, பரத்தாமரைன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 8 இயர்ஸா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கேன் சார். நான் நிறைய ட்ரீட்மெண்ட் போயிருக்கேன், மெடிசன்ஸ் ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு 1 வீக் எடுப்பேன், ஏன்னா அதுவும் காஸ்ட் எஃபிஷியன்டா இருக்கும். 1 வீக் எடுப்பேன், திருப்பியும் வந்துடும். அந்த அரிப்பு கம்மி ஆகுற மாதிரி இருக்கும். நானும் மெடிசன் போயிட்டு இருந்தது. என்னோட மதர் மூலமா தான் எனக்கு வந்து என்னோட கோச்சை பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது. என்னோட கோச் மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்னோட பாடி பேராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 6.5 kgs கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தேன், பிளஸ் பாடி ஃபேட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தேன். பட் நான் வந்தது என்னவோ ஸ்கின்காக தான். அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஒரு 10 days ஃபாலோ பண்ணுங்க, ரிசல்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் 3 daysக்கு எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் அப்ப வந்து காலேஜ் போயிட்டு இருந்தேன். சோ அப்ப வந்து எனக்கு ரொம்ப பிரிஸ்கா இருந்தது, டயர்ட்னஸ் இல்லாம இருந்தது. டே டைம்ல எப்பவுமே தூக்கம் வரும், ரொம்ப டிசினஸா இருக்கும்.